ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொள்ளு வெந்துட்டுருக்கு, முக்கால்வாசி வெந்துருச்சு. நாம் கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் கொள்ளு ரசத்துக்கு தேவையான மிளகாய் ஒரு 4 மிளகாய் வத்தலை வறுத்து அப்படியே தூளாக்கி வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள், மிளகு சீரகம் அதுவும் பவுடர் ஆக்கியிருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு, பாருங்கள், பூண்டையும் சேர்த்து நம்ம மின்னிக்கலாம். அடுத்தது தக்காளி அந்த கொள்ளுலேயே வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதையும் சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்தது நமக்கு கொஞ்சம் புளியம்பழம் இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம கொள்ளு வேக வச்சுன்னா இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை எல்லாம் மசிச்சு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா எப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், போதும். இதில் உப்பு நான் கொள்ளுலேயே கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பத்தலைலாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ கொள்ளு தண்ணியை ஊற்றி நம்ம கூட்டி வைக்கிறோம். இப்போ மசிச்சு வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது இப்போ நம்ம கொள்ளு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் மசிச்சு விட்டாச்சு. ஏன்னா ரசம் நமக்கு திக்காக வரும், அதுக்காண்டி. இங்கே பாருங்கள், இப்போ இதை மசிச்சு விட்டாச்சா, மசிச்சு விட்டதை இதுலேயும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் தாளிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே நம்ம புளிப்பு உப்பு காரம் பார்த்துட்டு அப்படியே கூட்டி வச்சிடறோம். வாங்க, அடுப்பில் வச்சு நம்ம கூட்டி வச்சு அப்படியே எப்பயும் போல் நம்ம ரசம் நுர கட்டுற மாதிரி எடுத்தாவே போதுங்க. கொள்ளு ரசம் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.